அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு செம்மையான அல்லது ரொம்ப அட்டகாசமான ஒரு பங்கை பற்றி பேச போகிறோம். அந்த பங்கை ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு நான் பேசுகிறேன் அப்படின்னா, அதோடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில விஷயங்கள், அந்த முக்கியமான விஷயங்களோட சேர்த்து இந்த வீடியோ பதிவை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவோடைய முடிவில் உங்களுக்கு இந்த பங்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்களே இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ண போகிறீங்க. அது மூலமாக என்னுடைய அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் இனிமேல் பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது. நீங்களே மிகச்சிறந்த ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்டாக மாறிட்டு உங்களுடைய டைரக்ட் ஸ்டாக் பிக்கிங் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படிங்கிறதுல எனக்கு துளி கூட ஐயம் கிடையாது. சரி, ஓவராக ஹைப்பு கொடுக்காம என்ன பங்குன்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த பங்கு பேர் நெஸ்லே இந்தியா லிமிடெட், எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற பங்கு தான். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது கூட சேர்ந்து ரொம்ப வேல்யூபிளான இன்புட்ஸையும் நான் கொடுக்க போகிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. சரிங்களா? ஏன் இந்த பங்கு ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. முதல்ல சில விஷயங்களை பார்த்துருவோம். நான் தொடர்ந்து உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை ஆட்டோமேட்டிக்காக சில பேராமீட்டர்ஸை பற்றி பேசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் நம்புகிறேன். சரி, குயிக்காக ரீகேப் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பங்கினுடைய நெட் சேல்ஸு எப்படி க்ரோ ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம். அதனுடைய எபிட்டா எவ்வளோ க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த எபிட்டாலேருந்து அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த கேஷ் ஃப்ளோவோடைய பர்சன்டேஜை மார்க்கெட் கேப்பை கூட நம்ம கம்பேர் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்ன, ப்ரொமோட்டரோடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ன, நல்ல மேனேஜ்மெண்ட்டாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, அவங்களுடைய பிஸ்னஸ் குரோத் பொட்டன்ஷியல் என்ன, கரண்ட் வேல்யூவேஷன் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்றொன்னா குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருங்க. இந்த கம்பெனி ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கம்பெனி ரொம்ப ரேப்பிடான க்ரோத்தை காட்டுறாங்க. நம்ம எல்லாரோடைய வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருக்குது இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு. ஆமாங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் பிறக்கிற குழந்தைக்கு நெஸ்லேயோடைய செர்லாக் தானே கொடுக்குறோம். கரெக்டுங்களா? எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் மேகி தான் சாப்பிடுது. அதுக்கப்புறம் நெஸ்கேஃபே, சன்ரைஸ், நீங்கள் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. என்ன பாப்புலரான ப்ராடக்ட்ஸு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒரு அங்கமான ஒரு ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதே மாதிரி பிராண்டடும் நமக்கு அங்கமாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோலாம் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அதுக்காக வீட்டோட அங்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. கம்பெனியில் என்ன பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்குறாங்க, எவ்வளவு ஏர்னிங்ஸ் பவர் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு குயிக்கான டிப்பை கொடுத்துட்றேன். என்னதான் ஒரு கம்பெனி, அதாவது பேங்க்கு, ஃபினான்சியல் கம்பெனியோடைய புக் வேல்யூ ரொம்ப சீப்பாக கிடச்சாலும், இல்லை அந்த கம்பெனியோடைய பிஇ ரொம்ப சீப்பாக 10க்கு கீழே 5, 6ன்னு இருந்தாலும், அந்த கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் பவர்னால் என்ன? அந்த கம்பெனி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுது, அந்த கம்பெனிக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் மூலமாக அவங்களால வருஷம் ஏர்ன் பண்ண முடியுது. அந்த ஏர்ன் பண்ணதுலேருந்து அவங்களால கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ண முடியுது. அதில் அவங்களுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. அல்லது அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஷேர்னால் என்ன? சப்போஸ் ஊதுபத்தி அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, யாருடைய ஊதுபத்தியை மக்கள், அதாவது 100 ஊதுபத்தி வாங்கினாங்கன்னா அந்த 100 ஊதுபத்தி பேக்கெட்டில் எந்த கம்பெனியோடைய ஊதுபத்தி பேக்கெட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100ல் 35 ஐடிசியோடைய இது இருந்துச்சுன்னா ஐடிசிக்கு மார்க்கெட் ஷேரு 35% அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு கம்பெனியை நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தான் நீங்கள் வாங்குறீங்க. திரும்பி நான் சொல்கிறது இதுதான். நம்ம வாங்குறது ஸ்டாக்கு, போடுறது காசு. நம்ம எதிர்பார்க்கறது இந்த காசு அதிகமாகணும்னு. இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா
சத்தியமாக நீங்கள் இன்வெஸ்டரே கிடையாது. உங்களுடைய காசை நிறைய நட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நீங்கள் காசு போட்ட பையெல்லாம் எல்லா பங்கும் விலை ஏறும் புல் மார்க்கெட்டில். நீங்கள் கொரோனா டைமில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பியர் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை. ஒரு கிராஷ்னா எப்படி இருக்கும், அது எவ்வளவு சீரியஸ் ஆனதுங்கிறத நீங்கள் உணரவே இல்லை. அதுக்காக மார்க்கெட் கிராஷ் ஆயிரும்னு நான் சொல்ல வரலை. மார்க்கெட் ஏறி இருக்குது, சிப்பு மட்டும் பண்ணுங்கள். இன்னும் வந்து மார்க்கெட் மேலே ஏறினாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம எஃப்டியில் போட்டால் கூட இப்போதைக்கு ஈஸியாக 8 to 9% வந்து உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் இனிமேலும் 20% எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இனிமேல் வரப்போகிற க்ரோத்து மேபி அதை விட ஒரு 3-4% வருஷம் கொடுக்குதுன்னே அஸ்யூம் பண்ணிக்குவோம். நீங்கள் சேஃபாக 8% எடுத்துக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டு கிராஷுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 10 வருஷத்தில் வந்து இன்னும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்பு கொடுக்குறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷனில் நல்ல பங்கு பிடிஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான். அதுக்காக நீங்கள் சும்மா காசை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சிப் பண்ணுங்கள். நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற இடத்துல சிப் பண்ணிக்கிட்டே வாங்க. பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, டெம்ப்ட் ஆகாதீங்க. அதாவது என்னென்னா, இப்போ நான் வாங்கலைன்னா போயிருமே அப்படின்னு பயப்படாதீங்க. போனால் போயிட்டு போகுது. நம்ம வாங்கியிருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற பங்கு தான் மேலே போகும். ஆனால் ரியலாக காசு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு கீழே தான் வரும். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நீங்கள் இளைஞராக இருந்தால் ஒரு 40 வயசு ஆள் மாதிரி இல்லை ஒரு 50 வயசு ஆள் மாதிரி நீங்கள் திங்க் பண்ண கற்றுக்கங்க. அவங்கள மாதிரி ஒரு மெச்சூரிட்டியை வரவழைக்க கற்றுக்குங்க. அவங்கள மாதிரி ஒரு பொறுமையை வரவழைக்க கற்றுக்குங்க. அவங்கள மாதிரி ஒரு நிதானமாக உங்களால் இருக்க முடியுமான்னு கற்றுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு 20 வயசுலேயே 50 வயசு ஆள் சம்பாதிக்கிற காசை சம்பாதிக்க முடியும். ரொம்ப டூ மச்சாக பேசிட்டேன். நம்ம நெஸ்லேக்குள்ளே திரும்பி வரலாம். நெஸ்லேயோடைய பவர்ஃபுல் பிராண்ட்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம். அந்த ஸ்டாக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேகி இஷ்யூ வந்தப்போ கொஞ்சம் கரெக்டாச்சு, நல்லாவே கரெக்டாச்சு. அப்போவும் வந்து அதோடைய பிபை ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருந்ததா எனக்கு ஞாபகம். பட் இருந்தாலும் நெஸ்லே வந்து ஏன் ஸ்பெஷல்? ஏன் ஐடிசி ஸ்பெஷல் இல்லையா, இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்பெஷல் இல்லையா? நெஸ்லே ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து துண்டாக நிறைய வீடியோக்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி போட்டுட்ருக்கேன். அதோடைய சம்மரியை குயிக்காக சொல்லிடுறேன். இதிலருந்தும் இன்னும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அதான் என்னுடைய பிளானு. இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதில் வந்து ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் நான் திருப்பி சொல்லிகிட்டே வர்றேன். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி நெட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, அந்த நெட் சேல்ஸோடைய க்ரோத்து வருஷம் இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நெட் சேல்ஸு காட்டும். அந்த நெட் சேல்ஸ்லேருந்து எபிட்டா அப்படிங்கிறது தான், அதாவது அவங்களுடைய எம்ப்ளாயி காஸ்ட்டு, பிளான்ட் காஸ்ட்டு, டேக்ஸு இது இல்லாமல் ஒரு கம்பெனினால் எவ்வளோ காசு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எபிட்டா. இப்போ நெட் சேல்ஸ்லேருந்து எவ்வளவு எபிட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த எபிட்டாலேருந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான் அவங்களுடைய ரியல் கேஷ் ஃப்ளோ. எல்லா சம்பளம் மற்ற செலவுகள் எல்லாம் வந்து குறைச்சிட்டு, அதாவது கழிச்சிட்டு இருக்கிற காசு தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டலுங்கிறது அந்த கம்பெனிக்கு மொத்தமாக எவ்வளோ ஷேர் இருக்குது மார்க்கெட்டில் இன்ட்டு அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் தான் மார்க்கெட் கேப்பு. அந்த மார்க்கெட் கேப்போடைய வேல்யூவில் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் நான் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து குயிக்காக இந்த நெஸ்லே இந்தியாவுக்கு பார்த்துடலாம். நெட் சேல்ஸ் வந்து 2021 14,740 கோடி, 2022 16,896 கோடி. பார்த்துக்கங்க, 2000 கோடிக்கு மேலே ஏறிடுச்சு. அடுத்த வருஷம் 19,126 கோடி, 3000 கோடி கிட்ட ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் 2024 24,393 கோடி. பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 2000-3000 கோடியை வருஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 2021 3,566 கோடி, 2022 3,700 கோடி. சரிங்களா? நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இந்த எபிட்டா வந்து ஏறலை, 200 தான் வந்து ஏறி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த வருஷத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023 4,470 கோடி, விச் மீன்ஸ் 2021 3,500 கோடி இருந்தது, 2023 4,500 கோடியாக எபிட்டா மாறிடுச்சு. சரிங்களா? 1000 கோடி டிஃப்ரென்ஸு. சரிங்களா? இதில் என்ன பியூட்டினா, இந்த 1000 கோடி டிஃப்ரென்ஸுங்கிறது
ஒரு ஐடிசி மாதிரி கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மி. ஏன்னா ஐடிசியோடைய மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கிட்ட. இந்துஸ்தான் யூனிலிவரும் 6 லட்சம் கோடி கிட்ட. ஆனால் நெஸ்லே இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிட்டல் இப்போது 2,20,000 என்னமோ தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2024 எபிட்டா 5,819 கோடி. இப்போது இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கிறதுல 2 குவார்ட்டர் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4,726 கோடி அவங்க எபிட்டா கொடுத்துருக்குறாங்க. அதில் இருந்து இப்போது நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எங்கே இருக்குது? C/F. இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. சரி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2019 2,295 கோடி, சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் வந்து 2019 உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன், சரிங்களா? 2020 வந்து 2,454, 2021 2,236, ஏன்னா கோவிட் டைம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2022 2,737, அதுக்கப்புறம் 2024 4,175. கிட்டத்தட்ட அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ? 2 லட்சம் கோடின்னு சொன்னேன், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிப் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2,18,000 கோடி, சரிங்களா? அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? ஒரு 4,000 கோடி இருக்குது. அப்போது 2 லட்சம் மார்க்கெட் கேப்னே வச்சாலும் 4,000 கோடிங்கிறது கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்? 3% என்னமோ தான் வருது. ஆனால் நம்ம இதே வேல்யூவேஷனை டாக்டர் ரெட்டிக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து 6% கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது டாக்டர் ரெட்டியையும் நெஸ்லேயையும் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு செக்டர். இப்போது நம்ம ரொம்ப அறிவாளித்தனமாக யோசித்து எல்லாமே வந்து ஃபார்மா செக்டரில் வந்து பயங்கர நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்த காசையும் அங்கே போய் டம்ப் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ நெஸ்லே இந்தியாவை ஐடிசி கூட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ வருது அந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். சொன்னது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பாட்டுக்கு பிளைண்டாக வந்து அடிக்கக்கூடாது. அந்த செக்டருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே செக்டரில் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது, டைவர்சிஃபிகேஷன் பண்ணணுங்கிறதையும் நான் வந்து முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி பேசுகிறேன். நான் நெஸ்லே இந்தியாவை பற்றி பேசுகிறது எல்லாமே ஸ்டாண்டர்லோன் டீட்டெயில்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ரஃப்பான ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே போய் சைட்டில் இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அதை வேறு கம்பெனி கூட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நம்ம ஏன் இதை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ பற்றியும் நம்ம பேசியிருக்கோம், சரிங்களா? ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ இப்போதைக்கு 60 இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது PBI ரேஷியோ 64 இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த 64, 60 பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வருஷம் என்ன மாதிரி EPS கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? அந்த EPSக்கு தான் நம்ம வந்து இப்போது 10 வருஷத்துக்கு ஆனுவலாக எவ்வளவு வந்து EPS கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம், சரிங்களா? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2021 2,118 கோடி, 2022 2,390 கோடி, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2,998 கோடி, 2,998 கோடி, சாரி. அதுக்கப்புறம் 2024 3,932 கோடி, 2024 3,322 கோடி. EPS பாருங்கள், 2021 ₹21.97, 2022 ₹24.79. அப்படியே வந்து 10%. 10%ங்கிறது ₹22 10% அப்படிங்கிறது வந்து ₹2.20, சரிங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 3.11 அந்த ஏதோ FMCG டிப்பு. அடுத்த வருஷம் ₹40 EPS கொடுத்துருக்குறாங்க. இப்போ ₹28.34, சரிங்களா? இந்த வருஷம் வந்து ₹34 கிட்ட EPS கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த டீட்டெயில் வந்து ஒரு நம்பர்ஸ் தான். நான் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுடைய EPS ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? FMCG செக்டரில், சரிங்களா? ரெண்டாவது, அவங்களுடைய ரேஷியோஸ் பற்றி பேசுகிறப்போ ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பற்றி பேசிட்டோம். இது ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கெங்கேயோ கண்ட ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பங்கை விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கி வைப்போம். ஆனால் பல வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்கு ரிட்டர்ன் கொடுக்காது, நம்ம வாங்கி வச்சாதான். ஏன்னா ஏஷியன் பெயிண்டில் அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. நானும் வந்து கண்ட ஸ்டாக்கெல்லாம் வாங்கிட்டு
சுற்றி ஏஷியன் பெயிண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே வர்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குது, டபுள் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம 20 வருஷம் கழித்து ஏஷியன் பெயிண்ட் வாங்குறப்போ இப்போ அதுக்கு ஒரு சோதனை காலம் வந்து அதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். அதாவது நான் மாட்டிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கு நெஸ்லே இந்தியாவும் அப்படி ஆகலாம். சரிங்களா? அதனால் எந்த ஒரு பங்கையுமே 60 PE கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது நம்மளை நாமே தேவையில்லாமல் ஆப்புக்குள்ளே கை விட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஆனால் இது ஒரு அட்டகாசமான பங்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எவ்வளோ ரேப்பிடாக க்ரோ ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கணும். இந்த பங்கு ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து கொக்குமாறு மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா, இதனுடைய ரிட்டர்ன் ரேஷியோஸ் சத்தியமாக போய் பாருங்கள். எந்த கம்பெனிக்காவது, அதாவது FMCG செக்டரில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2019 70, 2020 105, 2021 106, 2022 108, 2024 135. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 98 2019, 2020 147, 2021 151, 2022 152, 2024 185%. ஸ்டாண்ட் அலோனுங்க, அது கன்சாலிடேட்டட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 185% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 135% இருக்குது. பயங்கரமான ரேப்பிட் க்ரோத்து. முக்கியமான விஷயம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அந்த ப்ரொமோட்டர்ஸே கிட்டத்தட்ட 62% வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? 62.76% வச்சுருக்கிறாங்க. FIIs 11.94% வச்சுருக்கிறாங்க. DII 9.44. ஸோ ஃப்ளோட்டு, ஸ்டாக்கோடைய ஃப்ளோட்டு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டிமாண்ட் ஆனாலும் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக சட்டன்னு ஏறும். சரிங்களா? இந்த ஸ்டாக்கை பற்றி நான் வந்து கொஞ்சம் வளவலன்னு தான் பேசிட்டேன். பட் நான் சொல்ல வந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே செக்டரில் உள்ள மல்டிபிள் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணி அதோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதோடைய PBI ரேஷியோ வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த க்ரோத் பொட்டென்ஷியலில் இப்படி போயிட்டுருக்க கம்பெனி சப்போஸ் ஒரு 4 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா, அப்போது நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், இந்த கம்பெனிக்கு இன்னும் நல்லா வந்து மார்க்கெட் இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட காலம், இப்போ வந்து ஏதோ ஒரு டல்லாக இருக்கிறாங்க, சப்போஸ் பிக்கப் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து பிக்கப் எடுக்காமல் கீழே போனாலும் நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் PBI ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துகிட்டு அதோடைய கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெட் சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து எபிட்டா எவ்வளோ வருது, எபிட்டாவை எவ்வளோ கேஷ் ஃப்ளோவாக அவங்க கன்வெர்ட் பண்ண முடியுது, அந்த கேஷ் ஃப்ளோவுக்கு மார்க்கெட் இப்போ எவ்வளோ வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். இது ரிப்பீட்டேஷன் தான். இது ரொம்ப லென்த்தியான வீடியோ தான், என்னை மன்னிச்சிடுங்க. பட் கொஞ்சம் உளறிட்டம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதை திருப்பி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போய் சைட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கே கிளாரிட்டி கிடைக்கும். நன்றி.